Taste the Daily. கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகே கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களை மருத்துவத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துறை சார்ந்த பணிகளை செய்ய விடாமல் ஊழியர்களை தடுப்பதாக புகார் தெரிவித்த அவர்கள் தங்கள் கோரிக்கைகள் மீது விடியா திமுக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கொசுப்புழு ஒழிப்பு பணி இல்லாத மற்ற பணியை செய்வதற்கு மருத்துவமனையிலேயே இவங்க வற்புறுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என் பணத்தில் தான் நீ சம்பளம் வாங்குற என்ற அடிப்படையில் என் வீட்டு வேலை செய்யி, எங்கள் வீட்டில் வந்து சமையல் வேலை செய்யி, தோட்ட வேலை செய்ய என்று இந்த அரசாங்க ஊழியர்களை அரசாங்க ஊழியம் செய்யாமல், கொசுப்புழு ஒழிப்பு பணியை செய்ய விடாமல், மக்கள் சேவை செய்ய விடாமல், பொது சுகாதாரத்துறை சேவையை செய்ய விடாமல், நோய் தடுப்பு வேலையை செய்ய விடாமல் பலர் அவங்கவுங்க வீட்டு வேலை வாங்குவதும் இவர்களுடைய பணிக்கு சம்பந்தமில்லாத வேலையை வாங்குவதுமாக இருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு சுகாதாரத்துறையில் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது, நோய் தடுப்பு துறையில் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. உடனடியாக இந்த பிரச்சனையை கவனம் செலுத்தி டெங்கு டிபிசி என்கின்ற இந்த பணியாளர்களுக்கு அவங்களுக்குன்னு என்ன வேலையோ அந்த வேலையை செய்ய விடணும். புதுக்கோட்டை அருகே பெட்டிக்கடைகள் மற்றும் கூட்டுறவு வங்கி ஏடிஎம் கண்ணாடியை உடைத்து போதை ஆசாமிகள் அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் பீதியில் உள்ளனர். ஆலங்குடி நகரில் உள்ள அரசமரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் முகமூடி அணிந்து கொண்டு சுற்றிய இருவர் கையில் அரிவாளுடன் பெட்டிக்கடை, ஜவுளிக்கடை, பூக்கடை மற்றும் மாவட்ட கூட்டுறவு வங்கியின் ஏடிஎம் கண்ணாடியை அடித்து உடைத்ததோடு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தப்பியோடிய போதை ஆசாமிகளை போலீசார் தேடி வரும் நிலையில் ஆலங்குடியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக உள்ளது குறித்து அளித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகர்ப்பகுதிகளில் விடிய அரசின் போலீசார் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்வதில்லை என்றும் சட்ட அமைச்சரும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் ஜால்ரா போடுவதை விடுத்து சட்டம் ஒழுங்கை கவனிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மாவடப்பு மலை கிராம பகுதியில் கள்ளச்சாராயம் உள்ளதா என மதுவிலக்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். மஞ்சநாயக்கனூர் கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி மகேந்திரன் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஆனைமலை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாவடப்பு கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா என கோவை மற்றும் திருப்பூர் மதுவிலக்கு போலீசார் மற்றும் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் முன்னரே சோதனை செய்திருந்தால் கள்ளச்சாராயம் குடித்து 7 பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான இடங்களில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்ததால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் வனப்பகுதியிலிருந்து உணவுக்காக கிராம பகுதிகளுக்குள் நுழைந்த யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்குள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றன. திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் நின்ற 2 பேருந்துகளில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 35 பயணச்சீட்டு கட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செங்குன்றம் பகுதியிலிருந்து சென்ற அரசு பேருந்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பேருந்தை நிறுத்தி வைத்துவிட்டு நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் நேர காப்பாளர் அறைக்கு சென்றுள்ளனர். திரும்பி வந்து பார்த்தபோது ஓட்டுநர் இருக்கையின் அருகே பையில் வைக்கப்பட்டிருந்த பயணச்சீட்டு கட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. அதேபோன்று அருகே நிறுத்தியிருந்த மற்றொரு மாநகர பேருந்திலிருந்தும் பயணச்சீட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.